அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் நபி அவர்கள் விரும்பி சாப்பிட்ட சத்தான 12 உணவுகளை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம எல்லோருமே நிறைய வகையான உணவுகளை சாப்பிடக்கூடியவங்களாக தான் இருக்கும். ஆனால் நம்ம யாருமே ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அதனுடைய சத்துக்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கிறதில்ல. ஆனால் நபி அவர்களும் சஹாபாக்களும் நம்ம சாப்பிடக்கூடிய எந்த உணவையுமே அவங்க சாப்பிடல. அவங்க சில உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்டு வாழ்ந்திருக்காங்க. அதில் சிலது மட்டும்தான் அவங்க அன்றாடம் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அதில் அவங்களுக்கு முழுமையான சத்துக்கள் கிடைச்சிருக்கு. அதனால தான் நிறைய போர் புரிஞ்சு அதில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க, இன்னும் அறிவாக வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா சஹாபாக்கள் இல்லை அப்படின்னா நபியவர்கள் சொன்ன எந்த மார்க்க விஷயமுமே நமக்கு தெரியாது. அவங்க அந்த அளவுக்கு அறிவாக இருந்ததுனால மட்டும்தான் நபியவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையில் ஒரு சின்ன விஷயம் கூட தவறாமல் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. எனவே சஹாபாக்களும் நபியவர்களும் சாப்பிட்ட அந்த சில சத்தான உணவுகளை நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல பார்லி. ரசூல்லா சொன்னார்கள், காய்ச்சலுக்கு இதை சூப்பாக குடிப்பது நல்லது அப்படின்னு. இரண்டாவது ஈச்சம்பழம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈச்சம்பழம் இல்லாத வீடு உணவு இல்லாத வீடு என்றும் பிள்ளை பிறக்கும் நேரங்களில் உண்பது மிகவும் நல்லது என்றும் சொன்னார்கள். மூன்றாவது அத்திப்பழம். ரசூல்லா சொன்னார்கள், அத்திப்பழம் சொர்க்கத்து கனியாகும், இதில் மூல நோய்களுக்கு உகந்தது. நான்காவது திராட்சை பழம். ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் விரும்பி சாப்பிட்ட திராட்சை பழம் இரத்தத்தை சுத்தப்படுத்துவதோடு சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு மிகவும் உயர்ந்தது. ஐந்தாவது தேன். ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வயிற்றுப்போக்குள்ளவர்கள் தேனை சுடுநீரில் கலந்து சாப்பிடுவது நல்லது. இதை காலையில் இளம் சூடான நீரில் கலந்து குடிப்பது நன்மை பயக்கும் என்று. இன்னும் ரசூல்லா நிறைய ஹதீஸ்களில் சொல்லியிருக்காங்க, தேன் இல்லாத வீடு ஆரோக்கியம் இல்லாத வீடு அப்படின்னு. தேன் அப்படிங்கிறது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய, இன்னும் நோய்களை குணப்படுத்துறதுல முதன்மையானது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது ஆறாவது தர்பூசணி. ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிரசவமாகியுள்ள பெண்கள் தர்பூசணி காய்களை உண்டால் அழகிய முகத்தோற்றமும் நல்ல குணங்களையும் உள்ள பிள்ளைகளை உற்பத்தி செய்ய முடியும் என்று. எனவே கர்ப்பகாலத்தில் இந்த பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைகள் ஆரோக்கியமாக அழகாக பிறப்பாங்க. அடுத்தது ஏழாவது பால். ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பால் இதயத்தின் சூட்டை தணிப்பதோடு மூளை கண் பார்வையை புதுப்பிப்பதோடு மறதியையும் போக்கச் செய்கின்றது. எட்டாவது காளான். ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காளான் கண்ணுக்கு நல்ல மருந்தாகும், அத்துடன் பக்கவாதத்துக்குமான மருந்தாகும் என்று. ஒன்பதாவது ஆலிவ் எண்ணெய். ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆலிவ் எண்ணெய் சருமத்துக்கும் தலைமுடிக்கும் நல்ல பயனுள்ளதுடன் வயிற்று வீக்கத்தையும் கட்டுப்படுத்தும் என்று. அதாவது ஆலிவ் எண்ணெய் நம்முடைய முக அழகிற்கும் முடி அழகிற்கும் நல்லது. அதோடு தொப்பை உடையவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு. அடுத்தது பத்தாவது மாதுளம்பழம். ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாதுளம் பழம் 40 நாட்களுக்கு ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்தும் கெட்ட ஆசைகளிலிருந்தும் பரிசுத்தமாக்கும் என்று. இந்த ஒரு வார்த்தையே நமக்கு போதுங்க. அதாவது நமக்கு எந்த விதமான தீங்குமே இருக்காது. மாதுளம்பழம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அனைத்தையுமே சுத்தப்படுத்தும். அதாவது இரத்தத்தை சுத்தப்படுத்தும், இன்னும் நம்முடைய அறிவை சுத்தப்படுத்தும், இன்னும் நம்முடைய அழகை தூய்மைப்படுத்தும். இது போல் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். மாதுளம்பழத்தில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. இன்னும் ஷைத்தானுடைய தீங்கே நமக்கு இல்லாமல் போகுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம கவனிக்கணும். அடுத்தது 11வது வினிகர். ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளரிக்காயுடன் வினிகரையும் ஆலிவ் எண்ணெயையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிடுவது வழக்கமாக இருந்தது.
அதாவது வெள்ளரிக்காயோட வினிகரை சேர்த்து சாப்பிட்றது நபி அவங்களுக்கு வழக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் எவ்வளவு சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அடுத்தது தண்ணீர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகின் நல்ல பானமானது தண்ணீர் ஆகும். தாகம் எடுத்தால் தண்ணீரை உறிஞ்சி குடிக்குமாறும், அவசரமாக குடித்தால் அது ஈரலில் வருத்தத்தை உண்டு பண்ணும் என்று சொன்னார்கள். அதாவது இந்த உலகத்தில் சிறந்த ஒரு பானம் அப்படின்னா தண்ணீர் தான். நம்ம தாகம் எடுத்தால் நம்ம தண்ணீரை குடிக்கணும். எப்படி குடிக்கணும் அப்படின்னா நம்ம உறிஞ்சி குடிக்கணும். அவசரமாக நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு ஈரல்களில் நிறைய நோய்கள் அது உருவாக்கும். எனவே தண்ணீரை நம்ம உறிஞ்சி குடிக்கிறதின் மூலமாக நிறைய மருத்துவ குணங்களை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கல்லீரல், நுரையீரலில் நிறைய நோய்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாத்துக்குமே நமக்கு தீர்வு நமது நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. தண்ணியை இந்த முறையில் குடித்தா நமக்கு ஈரலில் எந்த பிரச்சனையும் வராது. எனவே இன்ஷா அல்லாஹ் ஈரலில் பிரச்சனை இருக்கக்கூடிய எல்லோருமே தண்ணீர் குடிக்கிறதுல நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள். இன்னும் சில அறிவிப்புகளில் நம்மளால் பார்க்க முடியுது. கருஞ்சீரகம். நமது நபி அவர்கள் நிறைய கருஞ்சீரகத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் சொல்லியிருக்காங்க, கருஞ்சீரகம் மரணத்தை தவிர அனைத்து நோய்களுக்குமே மருந்து அப்படின்னு. இந்த கருஞ்சீரகத்தையும் நமது நபி அவர்கள் வழக்கமாக சாப்பிட்ருக்காங்க. இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இன்னும் சில அறிவிப்புகளில் சுரக்காய் அதிக அளவில் நமது நபி அவர்கள் சாப்பிட்டதாகவும் நமக்கு தெரிய வருது. எனவே இன்ஷா அல்லாஹ் இதில் சொல்லக்கூடிய உணவுகளில் ஏதாவது ஒன்றையோ அல்லது சிலதையோ அல்லது அனைத்தையுமேவோ நம்ம அன்றாடம் சாப்பிட்றத வழக்கமாக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய நோய்கள் எல்லாமே நம்ம விட்டு நீங்கிரும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம். நமக்கு முக அழகிற்கு இது அருமருந்து. நம்முடைய முடி அழகிற்கும் இதில் மருந்து இருக்குது. நம்முடைய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இன்னும் நம்முடைய தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அனைத்திற்குமே இதில் தீர்வு இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் இதில் சொல்லக்கூடிய உணவுகளில் நம்ம எதையாவது நம்ம அன்றாடம் சாப்பிட்றத நம்ம வழக்கமாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக, அழகாக, ஆனந்தமாக, நம்ம சுறுசுறுப்பாக நம்ம இருக்கலாம். இன்னும் சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்தில் எல்லாமே வெறும் பேரிச்சம்பழத்திலேயே அவங்க பல நாளை கடத்தியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் அவங்களுக்கு முழு உணவாகவே இருந்திருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு அவங்க ஆரோக்கியமாக, அறிவாக இருந்திருப்பாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு உணவு கிடைச்சாலும் நீங்கள் சாப்பிட தொடங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை நோய்களையுமே அல்லாஹ் லேசாக்கிடுவான். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நோய் இல்லாத மனுஷங்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நிறைய நோய்கள் இருக்குது. காரணம் சத்துக்கள் இல்லாதது காரணம்தான். எனவே இதில் சொல்லப்படுற சத்தான ஆகாரங்களை நம்ம சாப்பிட தொடங்கணும் அப்படின்னாலே இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். நமக்கு நோய்கள் இருந்தால் கூட அதை அல்லாஹ் குணமாக்கிடுவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இதில் சொல்லக்கூடிய நபி அவர்கள் சாப்பிட்ட பரக்கத்தான உணவுகளை நாமும் அன்றாடம் சாப்பிடக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள வேண்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.